இந்த டம்ளரால் 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இதை 4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி மிக்சியில் இடிக்க போகிறேன். மாவு 4 மணி நேரம் அரிசியை ஊற வச்சு இந்த மாதிரி நைஸாக மிக்சியில் அரைச்சி பவுடர் ஆக்கி வச்சுருக்கிறேன். இதை வதக்க போகிறேன். மாவை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். 2 ஸ்பூனு எள்ளு வறுத்துக்க வேண்டியதுதான். இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் வறுத்த மாவு எடுத்துருக்குறேன். 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றுவேன். 3/4 கிண்ணத்துக்கு வெல்லம் போடுவேன். மாவு எண்ணத்தால் இந்த 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றுறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன். தண்ணி கொதிக்குது. 3/4 கப்பு வெல்லம் போடுறோம். தண்ணி கொதிச்சு போச்சு. மாவை கொட்டி கிண்டுறேன். அந்த கிண்ணத்தாலே 1/2 கிண்ணம் தேங்காய் பூ வச்சுருக்கேன். அதையும் ஊற்று. நெய் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். இது ஒரு தட்டு வச்சு எடுத்துட்டேன். இன்னொரு தட்டு இதை வச்சு எடுக்கிறோம். இன்னொரு தட்டு இட்லி குண்டானில் வேவுது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாரு, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.